அடுத்து வந்து தனுசு ராசி தனுசு இலக்கணம். இந்த தனுசு ராசி தனுசு இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானத்திற்கும் லாபம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அவர் வந்து அதிபதியாகி உங்களுடைய ராசி இலக்கணப்படி 4ஆம் இடம் என்று சொல்லி சுகஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அது விரயஸ்தானம். காலதேவ கணக்குப்படி விரயஸ்தானம். உங்கள் ராசி இலக்கணப்படி 4ஆம் இடம் என்று சுகஸ்தானத்தில் உச்சமாகிறார். வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எது வாங்கினாலும் கடன். உங்களுக்கு மனைவி கல்யாணம் முடிஞ்சு மனைவி வர்றாங்க, வந்த உடனே கடன். நீங்க வாங்குற அனைத்துமே கடனாகவே இருக்குமே தவிர, கடன் தான் லாபமா இருக்குமே தவிர மற்றபடி பெரிய லாபங்கள் எப்படி எதுல வரும்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே லாபங்கள் இல்லை. ஏன்னா உங்க ராசி இலக்கணத்துக்கு சுக்கிர பகவான் உச்சம் ஆகக்கூடாது. ஆயிட்டார், என்ன பண்றது? பிரபஞ்ச விதி. அப்ப நீங்க கர்மாவை கழிச்சு ஆக வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசி இலக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் வந்து லாபஸ்தானத்திலையும், உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உச்சமாகிறார். அப்போ கடன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து தெளிவாக கொண்டு வர போறார். நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானத்தில் உச்சமாகிறார். அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் மொட்டை போடுவதும், அம்மா வணங்கிய தெய்வத்தை போய் நீங்கள் வணங்குவது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். ஏன்னா உங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்கு அவர் 12ல் மறைஞ்சிடுறார். உங்கள் குலதெய்வ ஸ்தானத்துக்கு 12ல் மறைஞ்சிடுறார். அதே சமயத்துல 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசியா வரும். சிம்ம ராசிக்கும் 8ல் மறைஞ்சிடுறாரு. அப்போ உங்கள் அப்பா வழியில் குலதெய்வம் கோவில் எல்லாமே சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் வந்து அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலையும், அம்மா வணங்கிய தெய்வத்தையும், அம்மா இஷ்டப்பட்டு வாங்குவாங்கல்ல அந்த தெய்வத்தையும், அம்மா வழியில உள்ள குலதெய்வம் ஒன்று இருக்கும்ல அந்த குலதெய்வம் கோவிலில் போய் பட்டன் சாத்தி வழிபாடு செய்யறது, அபிஷேகம் பண்றது உங்களுடைய. ஏன்னா சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தை அதிபதியா வந்துடுறாரு. 6ங்கிறது என்ன? வேலை வாய்ப்பு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம். எவ்வளவு கடன் வந்தாலும் சரி, கடன்ல ஒரு சிறு தொகையை எப்ப அந்த அப்படி வாங்க காணிக்க நீ தான் அடைச்சிக்கணும். எனக்கு தெரியாது, கடன் வாங்கினது நீ தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவிலில் போய் திருட போறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு திருடிட்டு அந்த சாமிகிட்ட வந்து நான் திருட்டு வந்துட்டேனப்பா யாரையும் காட்டி கொடுத்தான்னு சொல்லி சாமிக்கு ஒரு பங்கு போடுறேன்னு சொல்லி 10 சூடத்தை பற்றி ஒரு 10 சூடத்தை பற்ற வைப்பாங்க. அது சாமியை வந்து காவலை கூப்பிட்டு வருவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் கடன்லையும் உங்கள் வேலை எல்லாருமே அந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த உங்கள் அம்மா வழியுள்ள குலதெய்வத்துக்கும் அந்த இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் வந்து பார்ட்னராக உள்ள கடனை இழுத்து போடுங்க. எப்பா இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், நான் அடைக்க முடியாது, நீ அடைச்சிக்கணும், இந்தா இதில் ஒரு 1000 ரூபா காணிக்க, இந்தா என் வேலையை சம்பளம் வந்துச்சு, 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சு, இந்தா இதில் ஒரு 1000 ரூபா காணிக்க, இப்படி எடுத்து போட்டு வருஷத்தில் ஒரு தடவை கொண்டு போய் இஷ்ட தெய்வம், அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வம், அப்பா வணங்கிய தெய்வம் அல்ல. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அப்பா வழியுள்ள குலதெய்வம் கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடும்போது அங்கே கடன் உருவாகும். அந்த கோவிலில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கோவில் அம்மா வழி குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நீங்கள் பட்டு சாத்தி வழிபாடு செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, நீங்கள் பூமணி கொடுக்கறது, முட்டை போடுறது, இது போன்ற விஷயம் செஞ்சுக்கலாம். அதை தாண்டி அப்பா வழி குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரியை சரியாக செலுத்த வேண்டும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது அப்பா ஸ்தானம். அது வந்து சூரியன் வீடு. சூரியன்னா வரி, தண்ணி வரி, நிலவரி, இதெல்லாம் நம்ம கட்டுறோம்ல, அரசுக்கு கட்டுறோம்ல. இது மாதிரி அந்த உங்கள் அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வரியை சரியாக செலுத்த வேண்டும். வருஷத்தில் ஒரு தடவை வந்து 2000 கேட்குறாங்கன்னா 2000 கொடுத்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி இப்படி தான் வரணுமே தவிர, அப்படி செய்யும்போது நல்லா இருக்கும். வரி கொடுக்காம போனீங்கன்னா பிரச்சனை, உங்களுக்கு வந்து அது சுத்தப்படாது, அது சரியா வராது. சரிங்களா? இந்த மாதிரி செய்யும்போது நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்கணம். இந்த ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ஆல்ரெடி 5க்கும் 10க்கும் அதிபதியாக வருவார். 5ஆம் இடங்கிறது அவரே குலதெய்வம், 10ஆம் இடங்கிறது அவரே கர்மஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றார். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்காம அந்த 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே உச்சமாகிறார் பாருங்க. உங்க ராசி இலக்கணப்படி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில், தாய் வழி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்திலையும், சரிங்களா, குலதெய்வ ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலையும், உங்களுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் வந்து 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்ப நீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? தந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாகவே மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வருஷம் பூமுடி, பெண்களாக இருந்தால் பூமுடி, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சுட்டே இருந்தால் வாழ்க்கை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்க ராசியே கர்ம ராசி. அப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி குலதெய்வ கடன் அப்படிங்கிறது தெளிவாக உள்ள விழுந்துடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? முளைச்சி வருது, நம்ம அதை வெட்டி விடுறோம், முளைச்சி வருது, வெட்டி விடுறோம். இந்த இடத்துக்கு இந்த ஸ்தானத்தில் தான் உச்சமாகிறார். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம தலையில இருந்து இப்படி எடுத்துக்கங்க, தலையில இருந்து முடி முளைக்க வெட்டி விடுறோம்லாம், இது போன்ற விஷயம். குலதெய்வம் கோவிலுக்கு போய் அந்த குலதெய்வத்திற்கு பூமுடி கொடுத்து மொட்டை போட்டு வழிபாடு செய்ய உங்களுக்கு சுக்கிரால் கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே தடை இல்லாமல் நிவர்த்தியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
தொழில் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள், A to Z எல்லாமே உங்கள் கர்மாவே கழிஞ்சு கொண்டே இருக்கும். சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானே உங்கள் ராசி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகி உங்களுடைய தைரியம், வீரியம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், உங்கள் தேக ஆரோக்கியத்தில் உச்சமாக இருக்கிறார். காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் விரயமாக இருக்கிறார். அவ்வளவுதான். ஆனால் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் அதிபதியாக வர்றார். உங்கள் உடம்புல இருந்து வரக்கூடிய தலையில் உள்ள முடியை நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் பூமுடி கொடுக்க கொடுக்க உங்கள் கர்மா கழியும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுட்டே இருக்கும். அடுத்து கும்ப ராசி, கும்ப லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் என்ன பண்ண போறார்? அவரே 4ஆம் அதிபதி. அவரே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாதகாதிபதி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உச்சமாகிறார். பாதகாதிபதி உச்சமாகிறார். 4ஆம் அதிபதியாகி அவர் பாதகாதிபதியாகி உச்சமாகிறார். இதில் தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனாலும் அவர் பாக்கியாதிபதி, பெரிதளவு தோஷத்தை செய்ய மாட்டார். ஆனாலும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்து, ஒரு பிரச்சனை கொடுத்து, ஒரு அசிங்கத்தை கொடுத்து, ஒரு நஷ்டத்தை கொடுத்து, ஒரு வண்டி வாங்கத்தை கொடுத்து, அந்த வண்டியை கீழே போட வச்சு, ஏன்டா கீழே போடன்னு சொல்லி 2 அடி வாங்க வச்சு, இப்படி ஒரு சில விஷயத்த சுகபோகமான ஒரு வாழ்க்கையில கொடுத்து கொடுத்து கெடுத்து கெடுத்து கொடுத்து இப்படித்தான் நடக்குமே தவிர முழுமையான யோகத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அவர் பாதகத்தன்மை இழக்க வேண்டும். சரி, அந்த பாதகத்தன்மையை அவர் இழக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் உங்க குடும்பஸ்தானத்தில் உச்சமாகிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? தாய். 9ஆம் இடங்கிறது 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா. அதே சமயத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய், 9ஆம் இடங்கிறது தாய் வணங்கிய தெய்வம் எடுத்துக்கலாம். அப்பா வழியில் உள்ள தெய்வத்திற்கும் உங்களுடைய அம்மா வழியில் உள்ள தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கு, நீங்கள் அப்பா வணங்கிய இஷ்ட தெய்வத்திற்கும் அம்மா குழந்தையா இருக்கும்போது வணங்கிய இஷ்ட தெய்வம் வேற இருக்கும். குழந்தையா இருக்கும்போது அம்மா குலதெய்வம் வேறவா இருக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வழியில் ஜாயின் ஆயிடுறாங்க. அப்போ அம்மா வணங்கிய குலதெய்வம், அம்மா வணங்கிய இஷ்ட தெய்வம், இங்கே அப்பா வணங்கிய குலதெய்வம், அப்பா வணங்கிய இஷ்ட தெய்வம். இந்த தெய்வங்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு தொகையை ஒதுக்கி நீங்கள் கோவிலில் உண்டியில் காணிக்க போடுவதும், அன்னதானங்கள் செய்து வழிபாடு செய்வதும், அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதும், சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் நீங்கள் முழுமையாக அடையணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் மொட்டை போடணும்? நான் அந்த மொட்டை கணக்கு பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகம் அவங்களுக்கு அங்கே குறைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் முடிக்காணிக்க உங்கள் தலையில் ஏதோ ஒன்று இலக்கணும் கோவிலில் போய். 9ஆம் என்ன? தானம் தர்மம். நீங்கள் தானம் தர்மத்துக்கு நம்ம போய் உண்டியில் போய் குதிக்க முடியாது, என்னையே எடுத்துக்க அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானம் தர்மம் பண்ணுறதுக்கு பதிலாக தலையில் உள்ள முடியை நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். அது இறைவனுக்கு கொடுங்க. அம்மா வழி, அப்பா வழி, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இதில் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணுதோ அது கரெக்டாக கொடுத்துட்டே இருங்க. வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி, மீன லக்கணம். மீன ராசி, மீன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகி உங்களுடைய ராசி லக்கணத்திலே அவர் உச்சமாகிறார். அம்மா வழி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் லாபஸ்தானாதிபதியாகி உங்கள் ராசியிலே உச்சமாகிறார். அம்மா வணங்கிய அம்மா குலதெய்வ கோவிலில் போய் வழிபாடு செய்வதும், அம்மா குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்வதும், அந்த குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு செய்துட்டு அந்த தெய்வத்திற்கு நீங்கள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்கிறது, அபிஷேகம் செய்வது, இது போன்ற வழிபாடு முறைகளை எடுப்பதன் மூலமாகவும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவரே அதிபதியாகி அவர் உச்சமாகிறார். எங்க ராசி லக்கணப்படி 8ஆம் இடம் அப்படிங்கிறது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வஸ்தானத்துக்கு 12ஆம் இடமாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்துக்கிட்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் செய்ய செய்ய உங்களுக்கு சுக்கரால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே மீனராசி, மீன லக்கணம் சம்பந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சமானார்னா பெரும் கடனையும் பிரச்சனையும் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வண்டி வாகனங்கள் 2 வீலர்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக போகணும். அதே சமயத்தில் ஒரு டாக்குமெண்ட் வாங்குறோம்னா பார்த்து கவனமாக வாங்கணும். ஒருத்தன் கேட்டாலும் உடனே கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்துருவோம். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். சுக்கிரன் அப்படின்னாலே பிரச்சனை, காமத்தில் பிரச்சனை, காமம் உருவாவதில் பிரச்சனை, காமத்தை அடைவதில் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் உள்ள வரும். சுக்கிரன் உங்களுக்கு அப்படித்தான் கொடுப்பார். சுகமான ஒரு வாழ்க்கையை பிரச்சனையோடு கொடுப்பார். சொத்து சுகம் சார்ந்த விஷயம் கொடுப்பார், பிரச்சனையோடு கொடுப்பார். வண்டி வாகனங்கள் கொடுப்பார், பிரச்சனையோடு கொடுப்பார். இதுதான் இந்த ஜாதகத்தின் அமைப்பு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறை அப்படிங்கிறது, நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. பட்டு சாத்தி வழிபாடு செய்யுங்க. சுக்கரனா பட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா குலதெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமாக வரும். எந்த ராசி? கடகராசி.
கடக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மைக்கு உண்டான ராசி. அது உங்களுக்கு குலதெய்வமாக வருது. அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் கோவில்லையும் அந்த அம்மாவோட குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை உங்களுடைய கருமாக்களை கழிக்கிற மாதிரி உங்களுக்கு அபிஷேகம் செய்கிறது, பட்டு சாத்தி வழிபாடு செய்கிறது, இது போன்ற விஷயங்களை செய்ய 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 செய்யத்தான் சுக்கிர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டுக்குள் இருக்கும். பிரச்சனை பெருசாக உங்களுக்கு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகாது. ஆயுள் தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உடம்புல வந்து நார்மலாக இருக்கும். கிட்னி பிரச்சனைகள் வராது. பெண்களாக இருந்தால் மாதவிடா பிரச்சனைகள் வராது. கர்ப்பப்பை பிரச்சனை வராது. சுக்கரன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் வராது. ஆபரேஷன் சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் வராமல் இருக்கணும்னா இந்த வழிபாடு முறையை, இந்த பரிகார முறையை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா, டைம் ஒருபாடு போயாச்சு. எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. சரி, பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. இது நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். அதையும் தாண்டி அடியேன் ஒரு விஷயம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். இந்த சுக்கிர பகவான் எந்த கிரகங்கள் பார்வையில் இருக்கிறார், எந்தெந்த கிரக சம்பந்த சேர்க்கையில் இருக்கிறார், எந்தெந்த நட்சத்திர சாதங்களில் இருக்கிறார், உங்களுக்கு அவர் ராசிப்படியும் லக்கணப்படியும் என்னென்ன அமைப்பில் வர்றாரு அப்படிங்கிறத கொஞ்சம் ஜாதகத்தை நீங்கள் அப்படியே அலசி ஆராய்ஞ்சி அதற்கு தகுந்த பரிகாரம் எடுத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் மட்டும் இல்லை, ஏன்னா 9 சுக்கிரன் உச்சமானால் கூட உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சரியாக இயக்கும் பொழுது, சரியான முறையில் நீங்கள் அணுகி அதுக்கு தகுந்த பரிகாரங்களை தெய்வங்கள் கோவிலில் போய் இறைவன் வழிபாடு சன்னிதானத்தில் போய் நீங்கள் பரிகாரங்களையும் மொட்டையாகவும் நீங்கள் காணிக்கையாகவும் அன்னதானங்களாகவும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா செய்ய செய்ய என்ன ஆகும்னா, இந்த சுக்கிரன் மட்டுமல்ல 9 கிரகங்களும் சுக்கிரனாக மாறி உச்சமாக இருந்தால் கூட உங்களுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது பெரிதளவு தாக்காது. ஏன்னா எல்லாமே நான் கொடுத்த பரிகாரங்கள் எல்லாமே என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான். என் அன்னை கொடுத்த பரிகாரம் தான். ஏன்னா என் அன்னையே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் மறு அம்சம். பாருங்க தெரியும். எல்லாமே வெள்ளி அலங்காரங்கள், வெள்ளி சூலாயுதங்கள், வெள்ளி கிரீடம், வெள்ளி மார்பு, வெள்ளி கவசங்கள் எல்லாமே என் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சுக்கிரனின் மறு உருவம் என் அன்னை. இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ தெளிவாக என்னால் ஏன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்து உணர்த்துறது எல்லாமே என் அன்னை ஒருவலே. சரிங்களா? தொடர்ச்சி அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்களை நீங்கள் நிவர்த்தி செய்துக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் எண்ணற்ற சுகங்களை நீங்களும் அடையலாம். பொதுவான விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்தை கொஞ்சம் நீங்கள் அலசி பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 100க்கு 100 சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகத்தையும் நீங்கள் முழுமையாக அடைகிறதுக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை எளிமையாக என்னால் எடுத்துத்தர முடியும். என் அன்னை முத்தாரம்மன் அருளால். இது தெய்வ வழிபாடு. இதே சுக்கிரன் உச்சமானால் கன்னி தெய்வ வழிபாடுன்னு ஒரு வழிபாடு முறை இருக்குது. அதை நாளைக்கு வீடியோவில் தெளிவாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.